ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி 8 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் தீக்ஷையோட ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் போய் தீக்ஷையை போய் குளிக்க வச்சுட்டு வர கேப்பில் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தீக்ஷைக்கு தலையெல்லாம் வாரிட்டு அவளுக்குமே தோசையெல்லாம் ஊற்றி பேகெல்லாம் ரெடி பண்ணி வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி கீழே அனுப்பிட்டேன். 1 வீக் நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், 1 வீக் வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஷிஃப்ட்டு வந்து மாறி மாறி வர்றதுனால அந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி போவோம். அப்புறம் சரி அவருக்கு லஞ்சு ரெடி பண்ணணுமே மத்தியானத்துக்கு, அதனால் தீக்ஷி போனதும் பார்த்திங்கன்னா நானுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் குழம்பு வந்து சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செய்யலான்ட்டு சேப்பங்கிழங்கு நல்லா ஒரு 3-4 வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்தால் சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி பண்ணேன். அப்புறம் சேப்பங்கிழங்கை வந்து தண்ணியில் எடுத்து போட்டு அது எல்லாமே தோல் உரிச்சிட்டு அப்புறம் சாதமும் வச்சுட்டு எனக்குமே கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அதனால் கஞ்சி குடிச்சிட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து செஞ்சேன். ஏன்னா குழம்பு மட்டும் தான் செய்கிற வேலை. அதனால் குழம்பு செய்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிக் பாஸ் சீசன் 8ஓட எபிசோடை வந்து ஹாட்ஸ்டாரில் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அது வந்து தான் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி. அப்புறம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு எல்லாமே கொதித்து அவருமே சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வேலைக்குமே கிளம்பிட்டாங்க. அப்புறம் இவகிட்ட நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து காலியாக வரணும், அப்படியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். 4 பீஸ் தான் ஆப்பிள் வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா 2 அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாலாம், 2 வந்து இவ சாப்பிட்டாலாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் எல்லாமே வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அவரை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு வந்து இன்றைக்கி டியூஸ்டேனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், சாமி கும்பிட்றதெல்லாம் இருக்கும். அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. 1 வீக் வந்து கோயிலுக்கு போவோம், 1 வீக் வந்து கோயிலுக்கு போக மாட்டோம். அதான் சொன்னல அவருக்கு ஷிஃப்ட்டு மாறி வரும்போது போக மாட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தயிர் காலி ஆகிடுச்சு. தீக்ஷை கூட்டிகிட்டு போய் விடும்போதே பார்த்திங்கன்னா தயிர் வந்து பால் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அது வந்து 1 லிட்டராக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதனால் கொஞ்சமாக தீக்ஷை வந்து பீடியாஷோர் போட்டு பால் கேட்டிருந்தா அவளுக்கு கொடுத்துட்டு மீதி பாலை வந்து தயிர் போட வச்சாச்சு.